உயிர்த்தெழுந்தாண்டவரது ஆட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் நாள்களை கொண்டு ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமா. உம்மோடு இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர். உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தங்களை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டது போல நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருப்பது. நான் என் தந்தையின் கடலையை கடைபிடித்து ஒரு அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கடலையை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருக்கிறீர்கள். என் மகிழ்ச்சி உங்கள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவுகளுமே பற்றி உணர்ந்து சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவர்கள் அன்பு கொண்டது என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை.
நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். நீ நான் உங்களை பணியாளர்கள் சொல்ல மாட்டேன், ஏனெனில் நம் தலைவர் செய்வது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிலிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கணிதரும் நீங்கள் தரும் கணிகளை திறக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவர்கள் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு.